முதலீட்டு திட்டத்தின் கீழே பெற்றோர்கள் தங்களோட மகளின் பெயர்ல கணக்க திறந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி 21 ஆண்டுகள் முடிவுல மகளோட எதிர்கால தேவைக்கு பெரிய நிதியை பெறலாம். திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளோட உயர்கல்வி, திருமண செலவுகளை ஈடு செய்யறதுதான். எப்போ இந்த திட்டம் துவங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னா, 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான திட்டம் தான் இது. சரி, எப்போ இதுல வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல்ல 10 வயது வரை அடையும் வரைக்கும் இதுல இருக்கலாம். எந்த நேரத்திலையும் பெற்றோர் இல்லனா சட்டப்பூர்வ பாதுகாவலர் அந்த குழந்தையோட பெயர்ல கணக்க தொடங்கலாம். வட்டி விகிதம், முதலீட்டு விவரங்கள் குறித்து பார்க்கலாம். தற்போதைய வட்டி விகிதம் எவ்வளவு? இந்த திட்டம் தற்போது ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதத்தை வழங்குது. இந்த பெரும்பாலான நிலையான வைப்பு நிதிகளை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வட்டி விகிதம் மத்திய அரசால ஒவ்வொரு கால ஆண்டிலையும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தீர்மானிக்கப்பட்டதும் வருது. குறைந்தபட்ச டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழே கணக்கை திறக்க குறைந்தபட்சம் 250 ரூபாய் செலுத்தினாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதிகபட்ச டெபாசிட் எவ்வளோ அப்படின்னா, ஒரு நிதி ஆண்டுல அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெபாசிட்டோட முறை என்ன? இந்த தொகையை ஒரே தவணையாகவோ இல்லனா பல தவணைகளாகவோ செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய வரி சலுகைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். செல்லும் மகள் சேமிப்பு திட்டத்தின் முதலீடு செய்வது வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் வரி விலக்கு பெற தகுதியுடையது. மேலும் முதிர்வின் போதோ கிடைக்கக்கூடிய வட்டி மற்றும் மொத்த தொகைக்கும் வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பெண் குழந்தைகளோட கல்வி, திருமணம் போன்ற முக்கியமான தேவைகளுக்காக நிதி சிக்கல் இல்லாம ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க விரும்புகிறாங்க. அத்தகைய பெற்றோர்களுக்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் சுகன்யா சம்ருதி யோஜனா. இது தமிழ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பிரபலமா அறியப்படுது. இந்த வைப்பு தொகை செலுத்த வேண்டிய காலம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கணக்கு தொடங்கிய நாள்ல இருந்து 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே முதலீட்டு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய மெச்சூரிட்டி காலம் எவ்வளவு? ஒரு பெண் குழந்தைக்கு 21 வயதாகும் போது இந்த திட்டம் முதிர்ச்சி அடையுது. இதனுடைய வளர்ச்சி காலம் எவ்வளவு அப்படின்னா, 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம டெபாசிட் செய்ய தேவையில்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் 21 வயது முதிர்வு காலம் அடையும் வரைக்கும் டெபாசிட் செய்யப்படாத அந்த ஆண்டுகளுக்கும் தொடர்ந்து வட்டி கணக்கிடப்பட்டு முதலீடு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெற்றோர் தங்களுடைய பெண் குழந்தை பிறந்த உடனேயே அதிகபட்ச முதலீட்டு தொகையான 1.50 லட்சத்தை தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்த முதலீடு 15 ஆண்டுகளுக்கு எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்ப 22,50,000 ஈட்டப்படும் மொத்த வட்டி தோராயமா 8.2% வட்டி விகிதத்துல 21 ஆண்டுகள் முடிவுல 49,32,119 ரூபாய், அதாவது 21 ஆண்டுகள் முடிவுல கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 71,82,119 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண் குழந்தைக்கு 18 வயது பூர்த்தியானதுக்கு அப்புறமா இல்லனா 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு அப்புறமா உயர் கல்வி செலவுகளுக்காக கணக்குல இருக்கக்கூடிய தொகையில 50% வரைக்கும் பகுதி தொகையை திரும்பி பெற அனுமதிக்கப்படுது. பெண் குழந்தைக்கு 18 வயசு பூர்த்தியானதுக்கு அப்புறமா அவங்களோட திருமண செலவுக்காக முதிர்வு காலத்திற்கு முன்னாடி கணக்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.